கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகின்றது என்பதை அந்த கனவு குறிக்கிறதாக ஆன்மீக பெரியோர்களால் கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து மேலான நிலைக்கு கூடிய விரைவில் வருவார்கள் எனவும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும் எனவும் பெரியோர்கள் கூறுகின்றனர். எதிரிகளின் கொழுப்பை அடக்கி அவர்களின் அறிவை குலைத்து பைத்தியமாக அலைய விடுவாள் என்பதால் மன்னர்களை தவிர மற்றவர்கள் தங்கள் பகையை ஒழிக்க இவளுக்கு பூசைகள் செய்வது கிடையாது. பகைவர் ஒருவேளை நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் அழிய வேண்டும் என்ற பூசை செய்தவர்கள் அரை பைத்தியங்களாகி விடுவர். பொதுமக்கள், குறிப்பாக குடும்பஸ்தர்கள் வாராகியை வணங்குவதில்லை. இவர்களின் வழிபாட்டில் பிழை நேர்ந்தால் கடுமையான தண்டனைக்கு உள்ளாவார்கள். பைத்தியம் பிடித்துவிடும். பிழைகளின் வாழ்வு சரிப்படாது. மக்களை எச்சரிக்கவே இவருக்கு இணையாக உன்மத்த பைரவரை சேர்த்தனர். பிற்காலத்தில் வாராகி கையில் மாட்டு வாளையும் காண்டாமணியையும் ஆயுதங்களாக சேர்த்தனர். மாட்டுவால் தண்டனை கொடுப்பதற்குரிய குதிரை சவுக்கு போன்றது. தண்டனை அளிப்பவள் என்பதால் இவளை கண்டநாயகி என்று தேவி மகாத்மியம் அழைக்கின்றது. காண்டாமணி காலத்தின் எல்லையை குறிக்கின்றது. இதனால் இவளை யமனுக்கு இணையாக யமி என்றும் அழைக்கின்றனர். வாராகி வழிபாட்டின் செல்வாக்கு உயர உயர அவள் கையில் இருக்கும் ஆயுதங்களின் எண்ணிக்கையும் அவளுடைய அதிகாரத்தை வெற்றியையும் குறிப்பதற்கு வகையில் உயர்ந்து கொண்டே போயிற்று. 16 கைகள் உடையவளாக அனைத்து ஆயுதங்களையும் கொண்டவளாகவும் பிற்காலத்தில் வாராகியை உருவப்படுத்தி வணங்கி வந்தனர். காடுமேடாக இருந்த நிலத்தை பண்படுத்தி விளைநிலமாக மாற்றி அறுவடை பெற்ற காலத்தில் அந்த அறுவடை தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் மட்டுமே பயன்பட வேண்டும் என்ற காரணத்தினால் ஆண்கள் தனக்கு மட்டுமே குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெண்ணை தன் வாழ்க்கை துணையாக்கி அவளுக்கு மனைவி என்று ஓர் தகுதியை வழங்கினர். இவளை புதல்வன் தாய் என்று சங்க இலக்கியம் அழைக்கிறது. ஒரு கணவனுக்கு மனைவியாக இருப்பவள் மட்டுமே புதல்வர்களை பெற வேண்டும். இவ்வாறு ஒருவன் ஒருத்தி அவர்களின் பிள்ளைகள் என்பது ஒரு குடும்பம் என்று ஆகியது. பல குடும்பங்கள் சேர்ந்து சமூகம் உருவாகியது. இச்சமூகத்தின் தலைவனாக ஆதியில் ஊர் குடும்பன் இருந்தான். பின்னர் குழுநில மன்னன் உருவானான். அதன் பின்னர் பெருநிலவேந்தன் வந்தான். இவர்களின் நெல் வயல்கள் அறுவடைக்கு பின்பு வெற்றிடங்களாக இருந்த வேளையில் அவை போர்க்களங்களாக மாற்றப்பட்டன. பெருநிலவேந்தர்கள் நிலவேட்கையின் காரணமாக அல்லது மண்ணாசையின் காரணமாக பெரும் போர்களை நிகழ்த்தி தங்களது அதிகாரத்தை நிலைநிறுத்தினர். ராஜராஜ சோழன் போன்ற பெருவேந்தர்கள் போருக்கு போகும்போது வாராகியை வழிபட்டனர். மருத நில மன்னர்கள் பெருவேந்தர்களாக உருவான போது அவர்கள் தங்களுக்கென்று வாராகியை போர் தெய்வமாக வழிபட்டு சென்றனர். ராஜராஜ கட்டிய பெரிய கோவிலில் வாராகிக்கு என்று தனி சன்னதி உண்டு. இவர்கள் போரில் வெற்றி பெற்று திரும்பும்போது தங்கள் பகைவர்களின் நிலங்களில் கழுதையால் உழுது வெள்ளை எள் விதைத்து அதனை இனி எதுவும் விளையாத பாழ் நிலங்களாக மாற்றிவிடுவர். இதனால் அங்கு மக்கள் குடியிருக்க இயலாது. அவர்கள் நாடோடிகளாக